Hi guys, welcome back to Ambutudhan programming. Coding battle இருக்க அடுத்த ப்ராப்ளம் என்னன்றதை பார்ப்போம். Pos Neg. Given two int values, return true if one is negative and one is positive. Except if the parameter negative is true, then return true only if both are negative. Okay, fine. ஸோ ஒன்று ட்ரூவாக இருந்து ஒன்று ஃபால்ஸாக இருந்தாக்கா ட்ரூ ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அதுவே நெகட்டிவ்ன்ற இந்த வேரியபிளில் ட்ரூன்னு வந்ததுன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் ட்ரூ பண்ண சொல்கிறாங்க. இப்போ if get and a less than 0 and b greater than 0 or a greater than 0 and b less than 0 இந்த கண்டிஷன் எல்லாம் நெகட்டிவ் ஃபால்ஸாக இருந்தால் ஓகே. ஸோ இப்போ நெகட்டிவ் ஃபால்ஸாக இருக்கும்போது ஒன்று a less than 0 and b greater than 0, அதாவது ஒன்று நெகட்டிவாகவும் ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஆர் அதோடைய ஆப்போசிட் கேஸ் a பாசிட்டிவாக இருக்கலாம் b நெகட்டிவாக இருக்கலாம். இப்படி இருந்ததுனாக்கா ரிட்டர்ன் ட்ரூ. எல்எஃப் இந்த கண்டிஷனில் எப்படியும் நெகட்டிவ் ட்ரூவாக தான் இருக்க போகுது, ஏன்னா நம்ம இந்த இடத்துல அண்டு போட்டு பார்த்துருப்போம். ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் இதுக்குள்ளே போகும். அப்போ நம்ம இங்கே நெகட்டிவ் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இங்கே செக் பண்ண வேண்டியது ஒன்று தான், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ a less than 0 அண்ட் b less than 0 அப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் ட்ரூ. மற்ற எல்லா கண்டிஷன்லேயுமே ரிட்டர்ன் ஃபால்ஸ் தான். ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு கண்டிஷனே நான் பார்க்கல. ரெண்டுமே நெகட்டிவாக இருந்து நெகட்டிவ் ஃபால்ஸாக இருந்தாக்கா நமக்கு ஃபால்ஸ் வரணும். அங்கேயும் நம்ம ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக நம்ம இந்த இடத்துல நாட் நெகட்டிவ் அப்படி இருந்தாக்கா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதை இவ்வளோ லைன் கோடில் எழுதணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இதை விட எஃபிஷியண்ட்டான வேஸ்லாம் கூட இருக்கும். இப்போ நாம் ஒரு கொஷின் பார்த்தோன்னே அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா, ஃபஸ்ட்டு அதை பற்றி வரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதெல்லாம் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒன்றும் பெருசாக வரல, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒன்றும் பெருசாக வரல. இதை விட லைன்ஸ் ஆஃப் கோட் ஏதாவது வேணால் கம்மியாக இருக்கலாம். மற்றபடி காம்ப்ளெக்சிட்டிலாம் இது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். உங்களால் இந்த ப்ரோக்ராமை இதை விட லைன் ஆஃப் கோட் கம்மியாக வச்சு எழுத முடியும்னா கீழே அந்த கோடை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இந்த வீடியோ கூடயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெய்லி போய் அதை கோடிங் பேட்டில் பண்ணி பார்த்தீங்கனாலே கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் ஒரு நல்ல டெவலப்பர் ஆகிடுவீங்க. வேலை கிடைக்கணுன்றதுக்காக டெவலப்பர் ஆகாதீங்க. நீங்கள் டெவலப்பர் ஆகணுன்றதை மட்டும் யோசிங்க, வேலைலாம் தானாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். நாங்கள் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி என்டையராக ரன் ஆகும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் அப்படியே ஒர்க் பண்ணும்போதே ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸாக போடலான்ட்டு யோசிக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக கோடிங் ப்ராசஸில் நாங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத நீங்களாம் பார்க்கலான்றதுக்காக அப்படி யோசித்தோம். அந்த ஐடியா நல்லா இருக்குமா, இல்லை அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா, உங்களுக்கு பிடிக்குமான்றதுலாம் தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கோடிங் கைஸ்.